குட் மார்னிங் எவ்ரிவன். பிளட் ரிலேஷன் ரிலேட்டடா சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2026ல கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. பி ஹேஸ் எ சன் அண்ட் எ டாட்டர். அதாவது ஒரு சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகேவா? எஸ் இஸ் த மதர் ஆஃப் டி. எஸ் இஸ் ஆர்ஸ் ஸ்பௌச். ஓகேவா? அடுத்து கியூ அண்ட் ஆர் ஆர் சில்ட்ரன் ஆஃப் பின்னு சொல்றாங்க. பிக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க, அதாவது கியூ அண்ட் ஆர்னு சொல்லியிருக்காங்க. தென் how is q related to s? so first option என்ன சொல்லிருக்காங்க? q is a sister of s. second option q is a daughter of s. q is a mother of s. q is a sister of the husband of s ன்னு கொடுத்திருக்காங்க. சார் ஓகே, கொஸ்டின் நமக்கு எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்க. அதாவது பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, பிக்கு 2 சில்ட்ரன் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பாருங்க, இதில் நமக்கு என்ன சொல்லலாம்? 1 டாட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சன். சார் ஓகேவா? அப்போ நம்ம பிக்கு என்ன சொல்லலாம்? ஒரு சன் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க, பி. ஓகேங்களா? சரி, இங்க ஒருத்தர் சன்னு வச்சுக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டாட்டர். டாட்டர். சரி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அந்த சன் அண்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் இஸ் ஏ என்ன சொல்லுங்க? எஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய? எஸ் இஸ் ஏ மதர் ஆஃப் டி. அதாவது டி உடைய மதர் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா எஸ்ன்னு சொல்றாங்க. டி உடைய மதர் எஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரான்னு பாருங்க. அடுத்து எஸ் இஸ் ஆர்ஸ் ஸ்பௌச். ஆருடைய ஸ்பௌச்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? இவங்க 2 பேரும் மேரிடா இருக்கலாம். ஆனா ஏன் இவங்க 2 பேரும் மேரிடா இருக்கலாம்னு சொல்ல வரேன்னா, ஆனா பியோட சில்ட்ரன் 2 பேர் யாரு? கியூ அண்ட் ஆர். கியூ அண்ட் ஆர்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இங்க ஆர் வந்துடலாமா? ஆர் தான் நமக்கு சன்னா ஆயிருவாங்க. இவங்க டாட்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கலாம்? கியூவா இருக்குமா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. தென் ஹவு இஸ் கியூ ரிலேட்டட் டு எஸ்? அதாவது நமக்கு எதுக்கு ரிலேஷன் சொல்ல வராங்க? அதாவது இது 2க்கும் தான் ரிலேஷன் நம்ம பார்க்க போறோம். ஆனா எதுல இருந்து பார்க்கணும்? எஸ்ல இருந்து பார்க்கும்போது கியூக்கு என்ன வரலாம்? ஓகேவா? அப்ப கியூ யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரா இருப்பாங்க? அதாவது எஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய, அதாவது எஸ்ல இருந்து பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டோடைய சிஸ்டர். ஹஸ்பண்டோடைய சிஸ்டர்னு சொல்லலாமா? பாருங்க, ஆரோடைய சிஸ்டர் தான் கியூ என்னும் போது எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோடைய சிஸ்டர். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம்? கியூ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் எஸ். எஸ் உடைய ஹஸ்பண்ட், ஓகேவா, அவங்களுடைய சிஸ்டர் தான் யாருன்னு சொல்றாங்க? கியூன்னு சொல்லுறாங்க. ஓகே தானே? அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? டி ஆப்ஷனா இருக்கலாமா? அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு டி. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.